2001 இவருக்கு சீட் கிடைக்குது. இவர் முதலமைச்சர் ஆயிட்டாரு. அதுக்கு முன்னாடி நிதியமைச்சரா இருந்தாரு. இவர் வந்து தொடர்ந்து 11 முறை பட்ஜெட் போட்டிருக்காரு. எதிர்க்கட்சி துணைத் தலைவர், என்ன அது மாரி அப்புறம் முதல்வர் 3 முறை. இப்படி இவருக்கு எல்லா பதவியும் கிடைச்சிருச்சு இவருக்கு. அம்மாவுடைய செல்லப்பிள்ளையாவும் இருந்திருக்காரு. அப்படி அவர் கிடைக்கும்போது, அவர் அத ரியலைஸ் பண்ண வுட்டாரு. ஓபிஎஸ் உடைய பெரிய பிரச்சனை என்னன்னா, அவருக்கு வந்து சிஎம் போஸ்ட் கிடைச்சவனும், அந்த சிஎம் போஸ்ட்டுக்கு தான் தகுதியாயிட்டோம் அப்படின்னு நெனைச்சாரு. அவர் வந்து இந்த இடத்த நீ பாதுகாப்பா வச்சுப்பப்பா. நீ செக்யூரிட்டி. நீ வந்து ஜாக்கிரதையா அந்த இடத்த பார்த்துப்ப அப்படின்ட்டு குடுத்த இடம் அது. அவ்வளோதான். அத வந்து ஓபிஎஸ் வந்து சரியா புரிஞ்சுக்கவே இல்ல. தனக்கு அந்த தகுதி வந்துருச்சு அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டாரு. ஒரு முறை டெல்லியில கலைஞரிடமும் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. நீங்க ஏன் டெல்லி அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு கேட்டாங்க. கலைஞர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? என் உயரம் எனக்கு தெரியும்னாரு. ஓபிஎஸ் தன்னோட உயரத்தை புரிஞ்சுக்கவே இல்ல. ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறம் சசிகலா கேட்குறாங்க. தான் முதலமைச்சர் ஆகணுங்கிற பிளான் தான் எல்லாம் நடக்குது. இவர் மரியாதை கொடுத்துடணும் வேண்டாமா? இப்போ டிடிவி என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆ. அப்போ வந்து அவர் கொடுத்திருந்தார் அப்படின்னா உடனே கேஸ் வந்துடுது, சசிகலாவுக்கு வந்து குற்றவாளி தீர்ப்பு வந்துடுது வந்து. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் தான் திரும்ப அவங்க எடப்பாடியை தேர்வு பண்ணுறாங்க. ஒருவேளை ஓபிஎஸ் அப்போ கொடுத்திருந்தார் அப்படின்னா திரும்ப அவங்க ஓபிஎஸ் கூட செலக்ட் பண்ண வாய்ப்பு இருந்திருக்கு. டிடிவி அதை என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு 5 நாள் அவர் பொறுத்திருந்தாருன்னா திரும்ப ஒரு முதலமைச்சர் ஆயிருப்பார். இவரையும் அவசரப்பட்டாரு. இதுக்கு பின்னாடி ஏதோ சதி நடக்குது, ஏதோ பேசிட்டார் அவர். அந்த நேரத்தில் ஏதோ பேசிட்டார் அவர். அதாவது தனக்கு வந்து முதலமைச்சர் பதவிங்கிறது 2-3 முறை கிடைச்சிட்டு, இத்தனை ஜாம்பவான்கள் கட்சியில் இருக்காங்க. செங்கோட்டையன் உள்பட, பொன்னையன் உள்பட, தம்பிதுரை உள்பட இருக்காங்க. நம்ம கிடைச்சிச்சு, அவங்களே கொடுத்தாங்க, கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டிட்டு பேசாமல் அடங்க வேண்டியதானே இவர். இவர் ஏன் வந்து டக்குன்னு வந்து தர்ம யுத்தம்னு ஆரம்பிச்சாரு? ஏன் பீச்சில் போய் உட்காந்து ஷோ பண்ணாரு? சொல்லப்போனால் ஓபிஎஸ் செய்தது தர்ம யுத்தமே இல்லை, இது அதர்ம யுத்தம். அதை வந்து வெட்கம் இல்லாமல் தர்ம யுத்தங்கிறாரு.